ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி. இன்றைக்கி காலையில் நம்மளுடைய சமையல் வேலை நடக்குது. நம்ம இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாம். காலையிலே சமையல் என்ன அப்படின்னா, காலையிலே சாதம் வச்சுட்டு நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடன்னு பார்த்திங்கன்னா, அதனால் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இந்த பக்கம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிறதுக்காக இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் கடுகு போட்டாச்சு, மறுபடியும் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பருப்பு குக்கரில் வேக வச்சு பருப்பு குழம்பும் ரெடி பண்ணிட்டேன். என்ன இதையும் இறக்கி வைக்க வேண்டியதான். தால்செல்லாம் பண்ணி ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இதை இன்னும் இறக்கி வைக்க வேண்டியதான். அடுத்து இந்த சைடில் உருளைக்கிழங்கு அவிச்சு வெட்டி வச்சு வச்சுருக்கேன். அங்கே உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கணும்னு அதுக்காக இன்னும் இதையும் இன்னும் வைக்க வேண்டியதான். அதுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். மறுபடியும் சாலை நேற்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அந்த சாலையில் கொஞ்சம் சாலை எடுத்து வச்சுருந்தேன். இதை போட்டு என்ன இப்போ ஒரு குழம்பு வச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த சைடில் ரசம் வச்சுட்டேன். இப்போ தான் ரசம் வச்சேன், அதையும் வச்சாச்சு. எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி அக்கா அங்கே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதனால அக்கா வராங்களா, அப்போ சரி அதுக்கு நம்ம சமையல் வேலையும் கொஞ்சம் முடித்தாதான். நாங்கள் வெளியில் வேறு போக வேண்டியது இருக்குது. அதனால் காலையிலே சமையல் வேலையை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு முடிப்பேன். மறுபடியும் அங்கே போயிட்டு வந்துடுவேன். மதியானத்துக்குலாம் வந்த பிறகு மறுபடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னை நான் இப்போ கூட்டு வச்சிடுறேன். மறுபடி இதில் ஒரு பாதி கோஸ் இருக்குது, அதையும் நம்ம வெட்டி ஒரு பொரியல் வைக்கணும். பார்க்கலாம். இந்த சைடில் மீன் குழம்பு அடுப்பில் கிடக்கு. எனக்கு நல்லா கொஞ்சம் கொதிச்சு நல்லா கறி காயட்டும். தூள் அன்றைக்கி மசாலாத்தூள் கொஞ்சம் திரிச்சிட்டேன், அதனால் தூள் போட்டு வச்சாச்சு. காலையில் மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்ததில்ல, இதெல்லாம் இதாக பாருங்கள். குழம்பு நல்லா காஞ்சிடுச்சு, கறி நல்லா தெளிஞ்சு சாலை மீன் தான். அதெல்லாம் குழம்பு வச்சாச்சா. என்ன கோஸ் கூட்டுக்கு கோஸையும் வெட்டி கொஞ்சம் போட்டேன். அது கொஞ்சம் வதங்கிட்டு இருந்து, அதுக்குன்னு வேறு வேலை இருந்ததுனால ஆஃப் பண்ணி போட்டேன். இன்னும் தேங்காய் ஒன்று உரிச்சிட்டு அதையும் வைக்கணும். மறுபடியும் அவங்க இன்றைக்கி மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் கொஞ்சம் நெத்திலி மீன் இருக்குது, அப்புறம் கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது இருக்குது. பாத்திரம்லாம் அப்படி கிடக்குது. இன்றைக்கி காலையில் டிஃபன் என்ன தெரியுமா செஞ்சேன்? சேமியா தான் செஞ்சுருந்தேன். வெளிச்சம் அப்படி தெரிஞ்சதில்ல, சேமியா தான் செஞ்சுருந்தேன். பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பாலாம் சாப்பிட்டாச்சு. மறுபடியும் காலையில் சாதத்தை கிளறி வச்சு விட்டுருந்தேன். அந்த சாதம் தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கவுண்டர் டாப்பில் இந்த டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். இப்படி தான் இருக்குது. இங்கே கவுண்டர் டாப்பும் இப்படி தான் இருக்குது. இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் மிச்சம் சோறுலாம் இருக்குது, நேற்றுள்ளது. இதெல்லாம் கோழிக்கு போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்க்கணும். உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருந்தேன்ல, அந்த இருக்குது. காலையிலே பசங்களுக்கு வச்சேன். பருப்பு கிழமும் உருளைக்கிழங்கு கூட்டு தான் பசங்களுக்கு வச்சுருந்தது. அப்புறம் ரசமும் வச்சுட்டேன். அவங்க ரசமும் வச்சு அதையும் வச்சாச்சு. நம்ம மீன் இதை அவிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம். இந்த பக்கம் நெத்தலி மீன் அவிக்கிறதுக்கு நல்லா மாங்காய், மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். புளியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம முருங்கைக்காய் பறிச்சுட்டு வந்தாங்க. அந்த முருங்கைக்காவையும் ஒரு முருங்கைக்காய் போல் வெட்டி அதையும் நம்ம போடணும். அப்புறம் கிழங்கு அவங்க உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உரித்த பிறகு கிழங்கையும் கொஞ்சம் அவிச்சு அதையும் உள்ளே போட்டுக்கிடலாம். இதில் நெத்திலி வச்சுருக்கேன். கொஞ்சம் வத்தத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். நம்ம மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு விரசி வச்சுட்டு இதையும் வைக்கிற பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் இங்கே கொஞ்சோண்டு வச்சாச்சா. நெத்தலி மீன் அவிக்கணும் அப்படின்னு தெரிச்சனால அவிச்சிட்டேன். கொஞ்சம் கம்பு கிழங்கு அவிச்சு அதையும் கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். முருங்கைக்காலாம் போட்டிருக்கேன். நல்லா அவிச்சு அது சூப்பராக நல்லா கட்டியாக இருக்கா. அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இதில் கோஸ் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இருக்குது. அதுக்கு பிறகு இதில் உருளைக்கிழங்கு கூட்டிருந்தா நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அது மீதி இதில் தான் இருக்குது. மீன் பொரிக்கணும்னு பார்த்திங்களா, அந்த பொரிச்சிட்டேன். இல்லை மீன் இருக்குது. கிழங்கு அவிச்சு வச்சாலும் அதான் தான் இருக்குது பார்த்திங்களா, கம்பு கிழங்கு. அது ஏற்பட்டோன்னு வச்சாச்சு. மறுபடியும் கொஞ்சம் அவங்க மீட்டிங் அங்கே வைக்கிறாங்களா, அதனால் வடைக்கு கொஞ்சம் நனைய வச்சுருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் உளுந்து நனைய வச்சுருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா நனைஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கு பிறகு வடை போட்டுக்கிடலாம். மறுபடியும் பால் மட்டும் வாங்கினா அவங்க வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் காஃபி போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இதில் மீன் குழம்பு, ரசம் அதுதான் இருக்குது. இதாக இருக்குது பார்த்திங்களா, அதில் ரசம் இருக்குது. இதில் மீன் குழம்பு இருக்கா, அதுதான் இருக்குது. சாலை மீன் தானே இருக்குது. மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் காய்கறி போய் வாங்கிட்டு வந்தோம் கடையில் போய். இதாக இருக்குது பாருங்க. நம்ம இதை என்னதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா.
தக்காளி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா தக்காளி நிறைய இருக்குது வீட்டில், அதனால் தக்காளி வேண்டாம் அப்படின்னு. என்னதெல்லாம் போட்டிருக்காங்க பாருமா, போட்டிருக்காங்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வளவனங்காய், மிளகாய், மறுபடியும் பூசணிக்காய் ஒரு துண்டு, மறுபடியும் தடியங்காய், வெள்ளரிக்காய், பீட்ரூட்டு அப்படி எல்லாமே போட்டிருக்காங்க. பல்லாரி எல்லாமே போட்டிருக்காங்க. வாழைக்காய், வெண்டைக்காய் கிடக்கு, புடலங்காய் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி, எல்லாத்தையும் என்னென்ன எடுத்து பிரித்து வைக்கணும். 200 வாங்கிட்டு வந்தேன். அதனால் காய்கறி கொஞ்சம் இருக்கா, என்ன வேணாமல் 2-3 நாளைக்கு நம்மளுக்கு ஓடும். 2 வாரங்கிட்ட வச்சிடலாம். அதுக்கு பிறகு பார்க்கலாம். நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னென்ன காய் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா. காய்கறி வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, வெண்டைக்காய் இருக்கா, மிளகாய் இருக்குது, மறுபடியும் பூசணிக்காய், தடியங்காய், காய்கறி இது எவ்வளோ இருக்குதா. இது அவ்வளோத்தையும் எடுத்து கவரில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட வேண்டியதுதான். மறுபடியும் உருளைக்கிழங்கையும் பல்லாரியும் வெளியில் போட்டுருவேன். மல்லி இலை கொஞ்சோண்டு தந்தாங்க, அதான் இருக்குது. மறுபடியும் முருங்கைக்காய் அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க, இந்த பறிச்சிட்டு வந்தாங்க பக்கத்தில், அதனால் முருங்கைக்காவும் இருக்குது. இனிமேல் இதை அவ்வளோத்தையும் இனிமேல் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். இப்போ வந்து சாயங்காலம் ஆகிடுச்சு. அதாவது சாயங்காலம் அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு வடை வந்து வாங்கி தான் கொடுத்துருந்து. கொஞ்சம் உளுந்து நனைய வச்சுருந்தேன்ல, உளுந்த வடை போடலை, ஏன்னா டைம் இல்லை, நிறைய ரொம்ப லேட் ஆகிடும்ன்ட்டு அந்த அளவு கிளம்பிட்டோம். போய் வடை வாங்கி கொடுத்தோம் ஆளுக்கு ஒன்று. அதுக்கு பிறகு அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோம். வரச்சில் கொஞ்சம் அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஜாமான் அதுக்கு பிறகு பார்க்கலாம். அந்த சைடில் வந்து கொஞ்சம் சாதம் வந்து இருக்குது. சாதத்துக்கு நான் வச்சுருக்கேன், ஏன்னா சாதம் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் அவங்க அப்பாவும் ஷாலும் சாப்பிட்டுட்டாவா, சாதம் கொதிக்கவும் செஞ்சிருச்சு. மாதிரி இதில் மீன்லாம் இருக்குது, அவிச்ச மீன் அந்த இதெல்லாம் இருக்குது. ஏனுமே மாவு வந்து நான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து உளுந்து தான் போட்டேன், உளுந்து போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவு நல்லா பொங்கி வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டால் போதும். நல்லா சூடே ஆகாதான், நல்லா கூலிங்காக இருக்கும், அதனால் அழகாக பொங்கி வரும். இந்த பக்கம் வந்து அரிசி வந்திருக்கு, நான் அரிசியும் போட்டு ஆட்டி நம்ம எடுக்கணும். நாளைக்கு காலையில் இட்லி வைக்கலாமா, அதுக்காக தான். சாதம் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் சாதத்துக்கு வச்சுட்டேன். குழம்புலாம் இருக்குது, மீன் குழம்பு. என்ன நாளைக்கு வந்து மீன் குழம்பு இதில் இருந்ததுன்னா இது இருந்ததுனாலே வச்சுக்கிடணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து ரசமும் இருக்குது, மீன் குழம்பும் இருக்குது, அதனால் வச்சுக்கிடலாம். காலையிலே பசங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அப்புறம் காலையிலே பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பாத்திரம் கிடக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பாத்திரத்தையும் நம்ம கழுவணும். நான் வந்து மாவெல்லாம் ஆட்டிக்கிட்டு அந்த இதையெல்லாம் கழுவி எடுக்கலாம். அதுக்குன்னு சாதம் வந்தோடனே நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் எல்லோரும். பசங்க வந்து இப்போ என்ன சாப்பிட்டுருக்காங்கன்னா, கொஞ்சம் கிழங்கு வந்து அவிச்சிருந்தால அந்த கிழங்கும் கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. அதாவது சாப்பாடு இல்லை, அதனால் அவங்களுக்கு வயிறு பசிச்சுட்டு, இல்லைன்னா சாப்பாடு இருக்கும், அவங்க 9 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து காலிஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது முழு இது தான், அதை வந்து சாலம் வந்து பிச்சுட்டான். கிலோ வந்து 20 ரூபா அப்படின்ட்டு 30 ரூபாய்க்கு தான் இருந்து தான். இதில் நல்லா இது இருந்தது. நாங்கள் வந்து கடையில் போய் கொஞ்சம் காய்கறி வேண்டியது தானே, அப்போ வந்து கிலோ 50 ரூபா, ஆனால் உங்களுக்கு 40 ரூபா போட்டு தரேன்னு சொல்லி வந்து சொன்னாங்க அந்த அண்ணே. நாங்கள் வேண்டான்ட்டு வந்துவிட்டோம். அப்புறம் இது வந்து பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் இவ்வளோ கேரட்டும் 15 ரூபா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் முருங்கைக்காய் வெட்டி வைக்கல. முள்ளங்கி அதேமாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. முள்ளங்கி சாம்பார்லாம் நான் வைப்பேன், நல்லா முள்ளங்கி பொரியல் வச்சாலும் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது, ஏன்னா வேறு பொரியல்னு தான் நினைப்பாங்க. வெள்ளரிக்காய் பொரியல் அப்படின்னு வந்து அம்மா வச்சுருக்காங்கன்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி பொரியலும். காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு, இனிமேல் நல்லா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வைக்கலாம். பின்ன நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து நம்ம முதலமைச்சர் அவங்க வந்து நாளைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருந்து, எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியாது, வராங்க. எங்கள் தெரு ஃபுல்லுமே நல்லா கொடியெலாம் கட்டியாச்சு. இப்போ வந்து நல்லா இருட்டாக இருக்குது. நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு பசங்களை ஸ்கூலில் விடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொடியெலாம் கட்டி எடுத்து கட் அவுட்லாம் வச்சு அப்படி வச்சுருக்காங்க. சரி, நம்ம வந்து நான் வந்து என்ன சாதம்லாம் வெந்த பிறகு மாவெல்லாம் ஆட்டி வச்சு கலக்கி வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் கழுவிக்கிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அடுப்புலாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். வந்தவொடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து, ஏன்னா அங்கங்கெல்லாம் அலைஞ்சிட்டு வந்தோமா, ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அந்த ஜாமானே நம்ம எடுத்து எல்லாத்தையுமே நம்ம வச்சு வைக்கணும். அதனால் என்ன அதெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் அடுக்கிறதெல்லாம் அடுக்கிட்டு ஹைக்கிறோம், நம்ம பார்க்கலாம். வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம வந்து இதை பார்க்கலாமா, என்னென்ன பொருள் இருக்குது, நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாமா. ரொம்ப வாங்கலை, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன், அமௌண்ட்டும் குறைவு தான். இதில் வந்து என்ன 1-2 பொருள் வாங்காமல் இருப்பேன், அதெல்லாம் வீட்டில் இருக்கும், அதனால் அதெல்லாம் வாங்காமல் இருப்பேன். பில் வந்து இருந்தால் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் போட்டேன். அவங்க அந்தெல்லாம் கூட்டிகிட்டு போய் இப்போ நைட் ஆகிடுச்சு, அந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு.
மொத்தம் வந்து 2865. அங்கே 2850 ரூபா கொடுத்தோம். அவங்க 15 ரூபா அப்புறம் சரி வேண்டான்ட்டாங்க. அதனால் அது வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வண்டி வந்து ஓடிச்சு. அதனால் இந்த போட்டிருக்காங்களா 3 பேருக்கால் 950. அதனால் வண்டி ஓடின பைசாவில் நாங்கள் மொத்தம் ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவோம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, வள்ளி ஸ்டோர் எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் இருக்குது. நாங்கள் வள்ளி ஸ்டோரில் தான் வாங்குவோம். அவங்களுக்கு ஃபுல்லாக வண்டிலாம் ஓடனா அந்த தோட்டத்துக்குலாம் எங்கள் வண்டி தான் ஓடும். அதனால் அப்படி போய் நாங்கள் ஜாமான் வாங்குவோம். எனக்கு வந்து என்னதான் அங்கே வாங்கினா ரொம்ப நாள் எனக்கு ஜாமான் ஓடின மாதிரி இருக்கும். அதனால் வாங்கிட்டு வருவேன். என்னதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? அங்கேருந்தே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதில் வந்து வத்தல் வந்து இருக்குது. வத்தல் வந்து 1/4 கிலோ வாங்கினேன். ஏதாவது நம்ம தாளிக்க அதுக்கெலாம் தேவைப்படுமா, அதனால். அப்புறம் அதில் வந்து கேப்பை இருக்குது, அதாவது ராகி, அது வந்து ஒரு 2 கிலோ வாங்கினேன். அதனால் அது இருக்குது. இதில் வந்து உளுந்து வாங்கினேன். அந்த உளுந்தும் 2 கிலோ வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு அப்படியே நம்ம இந்த சைடில் பார்த்துடலாம். இதில் வந்து மீல் மேக்கர் இருக்குது, அது வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். மறுபடியும் பொரியடலை வாங்கினேன், அது வந்து 1 கிலோ வாங்கினேன், ஒரு பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டு பொரியலில் என்ன விலை அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். பொரியடலை 1 கிலோ 110 ரூபா. இந்த நல்ல உருண்டையாக இருக்குல்ல, பாதி இல்லை உருண்டை பொரியலில். அப்புறம் வந்து மணிப்பருப்பு வாங்கினேன். அதாவது நாங்கள் மணிப்பருப்பும்போம், இங்கே உள்ளவங்க உருட்டு உளுந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சிறுபருப்பு வாங்கினேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ தான் வாங்கினேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் இருக்குது, அதனால் 1/2 கிலோ வாங்கினேன். அப்புறம் கடலை பருப்பு தீர்ந்துடுச்சு, அதனால் கடலை பருப்பு வந்து அது வந்து 1 கிலோவை வாங்கிட்டேன். ஏன்னா வடைலாம் போடுவோமா, அதுக்காக மறுபடியும் இட்லி பொடியெலாம் திரிப்பேன், அதனால். அப்புறம் இதில் வந்து கடலை இருக்குது. இது வந்து பச்சை நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை. இது வந்து அவங்களுக்கு கருப்பட்டி போட்டு இடிக்கிறதுக்காக அந்த நிலக்கடலையும் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து சீரகம் 1 கிலோ வாங்கிட்டேன். நான் கிட்ட 1/2 கிலோ வாங்குவாங்க அப்படின்னு நான் எழுதி வச்சேன். 1/2 கிலோவுக்கு இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். அவங்க வந்து வேண்டாம் 1 கிலோ வாங்குவோன்ட்டு அதனால் 1 கிலோ வாங்கிட்டாங்க. அதனால் 1 கிலோ சீரகம். அப்புறம் அதே மாதிரி கடுகும் 1/2 கிலோ போட்டிருந்தேன். அவங்க அப்புறம் 1 கிலோ வாங்குவோன்னு அதுவும் 1 கிலோ வாங்கியாச்சு. அப்புறம் அந்த பக்கம் கருப்பட்டியும் 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோ கருப்பட்டி என்ன விலை தெரியுமா? அதான் போட்டிருந்து கருப்பட்டி 1 கிலோ 440 ரூபா. இந்த போட்டுக்கு பார்த்தீங்களா, நல்ல கருப்பட்டி, நல்ல நயமான கருப்பட்டி தான். அப்புறம் 90 ரூபாய்க்கும் கருப்பட்டி இருக்குது. நாங்கள் இல்லை வேண்டாம் நல்ல கருப்பட்டியை தாங்கன்ட்டு 440 ரூபா தான், பரவாயில்ல. அதில் 1 கிலோ வாங்கி போட்டாச்சு. என்னமோ ஒரு 10 கிலோ வாங்கி அதில் வைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். வச்சா ஒரு 4000 ரூபா 4500 வரும். 10 கிலோ வாங்கினா நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஓடும், அதனால் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு பிறகு இதில் வந்து வெல்லம் இருக்குது. வெல்லம் வந்து 1 கிலோ வாங்கினேன். வெல்லம் 60 ரூபா தான். அடுத்து வந்து இதில் வந்து இந்த பட்டாணி இருக்குது. இது வந்து வெள்ளை பட்டாணி. இந்த பட்டாணி ரேட் குறைவு, 1 கிலோ 50 ரூபா தான். அதனால் சரின்ட்டு அது 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். பச்சை பட்டாணி உண்டு இல்லை, அது வீட்டில் கொஞ்சம் இருக்குது, அதனால் பச்சை பட்டாணி வாங்கலாம், வெள்ளை பட்டாணி வாங்கியாச்சு. மறுபடியும் ராஜ்மா வாங்கினேன். ராஜ்மா வந்து 70 ரூபா, 1/2 கிலோ வாங்கினேன். அப்போ கிலோ வந்து 140 ரூபா அவ்வளோ, அதனால் அதையும் வாங்கிட்டேன். மறுபடியும் இதில் வந்து பச்சை நிலக்கடலை இருக்குது, அது 85 ரூபா 1/2 கிலோ. அதெல்லாம் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். 1 கிலோ வேண்டாம் அப்படின்ட்டு. இது வந்து 2 நாள் அவிக்கிறதுக்கே காணும். பசங்களுக்குன்னா 100 கிராம் தான் அவிப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸுக்குன்னா அப்படியே வச்சு கொடுத்தா போதும். அதனால் 5 நாள் ஓடும் அப்படின்னா. அதனால் ரொம்ப அவங்களுக்கு வறுத்த நிலக்கடலை சாப்பிடுவாங்க. பச்சை ரொம்ப அவிச்சு கொடுத்தாலும் ஒரு கை போல தான் சாப்பிடுவாங்க. அதனால் அதையும் வாங்கிட்டேன்னா. மறுபடியும் கொண்டைக்கடலை வாங்கினேன். கொண்டைக்கடலை வந்து 130 ரூபா 1 கிலோ வந்து. அதனால் சரி, இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம சன்னா மசாலா செய்வோம், மறுபடி எல்லாமே நம்ம வைப்போம்ல, அவிச்சும் சாப்பிடுவோம். அதனால் சரி இது இருக்கட்டோடனே அது வந்து ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சிறுபயிரும் கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அதனால் ஒரு 1/2 கிலோ தான் சிறுபயிர் வாங்கினேன். அதுக்கு பிறகு அதில் வந்து காயடப்பா வந்து இருக்குது, அது வந்து ஒரு 100 கிராம் வாங்கினேன், அது இருக்குதா. அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன்னா, இதெல்லாம் நம்ம பாக்கெட் ஐட்டங்கள் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து 100 கிராம் வாங்கினேன். அது டிடி காயந்தான், 2 டப்பாவாக போட்டுட்டாங்க, அதனால் நல்லதாக போச்சு. அப்புறம் இதில் வந்து ரவை இருக்குது. ரவை வந்து அது 2 பாக்கெட்டு போடுறதுக்கு அவங்க ஒரே பாக்கெட்டில் போட்டுட்டாங்க. சரி என்ன இருக்கட்டும்ன்ட்டு அதனால் வச்சாச்சு. அப்புறம் இது வந்து சம்பா ரவை, அதாவது அவங்களுக்கு உப்புமா என்னதாவது கிண்டி கொடுக்குறதுக்கு அதையும் வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சேமியா, அது வந்து சாதா சேமியா, அது வந்து ராகி சேமியா. இது வந்து கடலை மாவு, பிஜேடி கடலை மாவு, அதில் வந்து ஒரு 2 பாக்கெட் வாங்கினேன். மறுபடியும் பிரியாணி மசாலா, அதான் ஒரு 2 பாக்கெட் வாங்கிக்கிட்டேன். சாம்பார் பொடி, அது வந்து ஒரு அரை பண்டல், அதாவது 6 பாக்கெட் இருக்கும், அதையும் இருந்தாலும் வாங்கினேன். இவ்வளோ ஜாமான் தான் வாங்கினேன். ஜாமான் வந்து எனக்கு என்ன கொஞ்சம் நாளைக்கு ஓடும், அதனால் பிரச்சனை இல்லை. என்ன ஈஸ்டருக்கு நம்ம ஜாமான் வாங்க வேண்டாமா, கையில் இருக்கிறத வச்சு அப்போ சமாளிச்சுக்கலாம், அதனால் விட்டாச்சு.
மறுபடியும் என்னமோ இது அவ்வளோத்தையுமே நான் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு என்ன கிச்சனில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. கிரைண்டரில் மாவு வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அதையும் பார்க்கணும். இப்போ கிச்சனில் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நல்லா துடைச்சிட்டேன். மறுபடி பாத்திரங்களையும் பூசி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மாவு வந்து ஆட்டி வைக்கணும் அப்படின்னுலாம் இட்லிக்கு மாவும் ஆட்டி வச்சுட்டேன். இப்போ தான் வச்சுருக்கேன். என்ன அது எப்போ புளிக்குதோ தெரியலை. என்ன வந்து தண்ணி வந்து ஊற்றி வைக்கணும். வச்சு சாதத்துக்கு காலையில் தான் ஊற்றணும்னு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி வச்சு வைக்கணும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். மறுபடியும் குழம்பெல்லாம் மாற்றிட்டேன். மீன் குழம்பா இப்போ கொஞ்சோண்டு இருந்தது. அதெல்லாம் இதில் தூக்கி ஊற்றி அதையும் நல்லா சூடாக்கி வச்சுட்டேன். இதில் ரசம் இருக்குது. இதில் மீன் வந்து அவிச்சது இருக்குது. மறுபடியும் இப்போ சாதம் வச்சேன்ல, அந்த சாதம் தான் கொஞ்சோண்டு இதில் இருக்குது. சரி அது இருக்கட்டும்னு வச்சாச்சு. அதெல்லாம் எடுத்து மாற்றலை. அப்புறம் இதெல்லாம் நாளையே சாப்பிட்டுட்டு நம்ம மாற்றிடலாம். அதனால் அப்படி வச்சாச்சு. ஒரே தலைவலியாக இருக்குது. வெளியிலலாம் போயிட்டு வந்தேன்ல, தலைவலியாக இருக்குது. அதனால் தலைவலிக்கு தைலம் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு டேப்லெட் போட்டுட்டு படுக்க வேண்டியதுதான். அதுக்கு பிறகு பசங்களுக்கு லஞ்ச் பேக் எல்லாமே இதில் தான் இருக்குது. எல்லாமே அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனிமேல் நான் போய் படுக்கிறதுக்கு போகிறேன். நாளைக்கு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.